இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுக காங்கிரஸ் கூட்டணி அது தொடர்ச்சியான மிகப்பெரிய ஒரு இழுபறி. ஆனா டெல்லியிலிருந்து உடனடியாக குறித்த வேணுகோபால் எல்லாத்தையுமே சிரிக்கட்ட மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு நாள்ல ஒரு நைட்ல என்ன மாறுச்சு? அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ மாணிக்கம் தாக்கூரையோ பிரவீன் சக்கரவர்த்தியோ நாளைக்கு ஒரு டிஎம்கே காரர் பார்த்தா எவ்வளோ ஒரு கிண்டலான புன்னகையோட பார்ப்பாரு. இன்னும் ரொம்ப பேசினீங்க பாஸ், இப்போ என்னாச்சு, வாங்க அடுத்த தடவை நீங்கள் தான் விருந்தகத்தில் நிற்க போறீங்களா கேட்பாங்கல்ல. எந்த இடத்துக்கு கொண்டு ராகுல் இறக்கி விட்டார் பாவம். இதுதான். ஏன்னா ராகுலை நம்பி யாருமே அரசியல் பண்ண முடியாது. இனி கூட்டணி முறிஞ்சால் என்ன எஃபெக்டோ அதுதான் இந்த கூட்டணியோட இருந்தார். இப்போ காங்கிரஸும் டிஎம்கேயும் கூட்டணியாக களத்தை சந்தித்தாலும் ரெண்டு பேரும் ஜெல்லாக மாட்டாங்க. கடந்த காலத்தில் என்டிஏவை பார்த்து இவங்க பரிகாசம் பண்ணி என்னென்ன கிண்டல் அடிச்சாங்களோ. என்னங்க என்டிஏல அப்படியே நீங்கள் சேர்ந்தாலும் ஏடிஎம்கேயும் பிஜேபி ஜெல்லாகுமா அப்படின்னு கேட்டாங்களே. இன்னைக்கு அந்த இடத்துக்கு டிஎம்கே கூட்டணி வந்துருக்கு. இது சட்டமன்ற தேர்தல் தானே, ஜெயிச்சாலும் மத்திய சபையிலும் இல்லை, இடம் கொடுக்க போறது இல்லை. அப்படிங்கிற போது காங்கிரஸ் தனியானோ இல்லை தாவேக்காரனோ ரிஸ்க் எடுக்கலாம் இல்லையா? அது ட்ரை பண்ணிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச ராஜதந்திரம் ராகுலுக்கு தெரியல. அதுதான் இதுதான் ராகுலுடைய அரசியல். ஒரு அபத்தமான அரசியலை முன்னெடுப்பார். நம்ம டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில் வர்றது, அதே நேரத்தில் தாவேக்காவோட அலையன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தார். அது என்ன விதமாக இருந்திருக்கும் அப்படின்னா, அவருக்கு திட்டவட்டமாக பாண்டிச்சேரியில் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. கேரளாவில் ஆல்ரெடி அவங்க அமைக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. விஜய பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஒரு சாதாரண வெற்றியை ஸ்வீப்பாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அந்த ரெண்டு வாய்ப்பையும் அவங்க நழுவ விட்டாங்க. அப்படி விட்டுட்டு இப்போ இங்கே கிடைக்கிற ஒரு 10-20 தொகுதிக்காக டிஎம்கேயோட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஜெயிப்பாரா எம்எல்ஏவா? விஜய் ஜெயிப்பதே கடினம். ஒருவேளை பயங்கரமாக எஃபர்ட் போடலாம். அந்த ஒரு தொகுதியை மட்டும் அவருடைய ரசிகர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று அப்படிலாம் செஞ்சு ஒருவேளை ஜெயிக்கலாமா என்னமோ தெரியல. அநேகமாக அவர் நின்னார்னா ஒருவேளை சென்னைக்குள்ள ஒரு பாதுகாப்பான தொகுதியை தேர்ந்தெடுப்பார்னு நினைக்கிறேன். சென்னைக்கு வெளியில் போனால் விஜயே ஜெயிக்க மாட்டார். அதை இன்னைக்கு சொல்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி அது தொடர்ச்சியான மிகப்பெரிய ஒரு இழுபறி. அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர் ஒரு கருத்து சொல்ல, திமுகவில் தளபதி கருத்து சொல்ல அப்படின்னு பயங்கர ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் டெல்லியிலேருந்து உடனடியாக குறித்த வேணுகோபால் எல்லாத்தையுமே சிரிக்கட்ட மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் இதை சொல்லும்போது சரண்டர் ஆயிடுச்சு காங்கிரஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நாளில் ஒரு நைட்டில் என்ன மாறுச்சு? அப்படியே இல்லைங்க, ஒரு நைட்லலாம் ஒன்றுமே மாறலைங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸு, அவ்வளோதான். ஏதாவது இப்படியே பல்ட்டி அடித்து மிரட்டியே பார்ப்போம், 25க்கு மேலே ஏதாவது கொடுக்க மாட்டாங்களாங்கிறதுக்காக பார்த்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, இவங்க 5000 ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்களே, அனௌன்ஸ் பண்ணதும் டிஎம்கேக்கு இவங்களுக்காக ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ். இந்த 5000 ரூபாயிலே அத்தனை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனை கொண்டாங்க. கலை யதார்த்தம் வேறு விதமாக இருக்குது, எங்களுடைய சர்வேல வேறு விதமாக ரிப்போர்ட் வருது, அது வேறு. பட்டு இந்த 5000 அவங்க முழுசாக நம்புகிறாங்க. இப்போ 5000 வந்துட்டனால காங்கிரஸ் வந்தாவா இல்லாட்டி போங்கிற மெசேஜை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா இந்த கிடைக்கிற 25 கிடைக்காமல் போயிருமோங்கிற பயம் காங்கிரஸுக்கு வந்து விட்டது. இதுவும் கிடைக்கலைன்னா விஜய்கிட்ட போகலாம், அவர்கிட்ட போனால் 75 சீட்டு கூட கொடுப்பாரு. ஏன்னா விஜய்கிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, தொகுதியில் நிறுத்ததுக்கு கேண்டிடேட்ஸே கிடையாது. பாவம், அவர் எங்கே போவார்? அதனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ இம்மிடியட்டாக விஜயோட ஒரு அலையன்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 சீட்டு வரைக்கும் கொடுத்துடலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கங்க, நிஜமாக சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கான ஒரு தேட்டத்தோடு விஜய் இருக்கிறார். விஜயை நம்பி எப்படி போகிறது? அவர் எந்த அளவுக்கு ஜெயிப்பார், எவ்வளோ சீட்டு ஜெயிப்பார், எவ்வளோ வாக்குகளை பெறுவார், அவர் விஜய்க்கே தெரியாது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவிவரம் டெவலப் ஆகும். அப்படிங்கிறப்போ காங்கிரஸுக்கு வேறு என்ன வழி இருக்குது? டிஎம்கேட்ட சரண்டர் ஆயிடணும், இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க போல இருக்குது. இந்த விதமான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது கேசி வேணுகோபால் சென்னைக்கு வந்தார். வந்துட்டு எங்கள் பேச்சுவார்த்தை தொடர்கிறது, கூட்டணி தொடர்கிறது.
ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரஸின் நிலைப்பாடு அல்ல. அது பற்றி பலர் பேசியிருக்காங்க. அது அவர்களுடைய சொந்த கருத்துன்ட்டு போயிட்டார். இதுக்கு மத்தியில் மாணிக்கம் தாக்கூர் ஒரு பாரதியாருடைய கவிதையை அப்படியே கோட் பண்ணி அடிச்சிருந்தார். இந்த முண்டாசு கவிஞனுடைய படத்தை போட்டு அது தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி அதை சொல்லி நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல வீழ்ந்திடுவேன் என நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு வீரார்ந்த கவிதையை அவர் ரொம்ப சோகத்தோடு கோட் பண்ணியிருந்தார். அது பொருள் என்ன, அதையே அவர் கோட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே சில நாட்களுக்கு முன்னால் கட்சி நிர்வாகிகிட்ட பேசுகிறப்போ என்னமோ 2029 நீ நின்று பார்த்துருவோம், ஜெயிச்சு பார்த்துருவோம், இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. 2029 நான் எம்பி எலெக்ஷன் நிற்க போகிறது இல்லைங்க, எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அதைத்தான் இந்த கவிதையின் மூலம் சொல்கிறார். தினம் ஏதோ கிடைச்ச சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே வாழ்ந்து வெந்ததை திம்ப விதி வந்தால் சாவோங்கிற மாதிரி இருந்து அப்புறம் பயனற்ற முறையில் வயசு முடிஞ்சு என்னைக்கு யமன் நம்மளை தூக்கிட்டு போகிறாரோ அன்னைக்கு சாகிற ஒரு வேடிக்கை மனிதனை போல நினச்சிடாதே பாரதி சொன்னதை சொல்லி நான் 4 சீட்டுக்காக 5 சீட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு இந்த சீட்டுக்காக பஜனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளுன்னு நினைக்க வேண்டாம். நான் காங்கிரஸில் சீட்டுக்காக அலையக்கூடிய காங்கிரஸ்காரன் கிடையாது, லட்சியத்துக்காக அலையக்கூடிய காங்கிரஸ்காரன் அப்படிங்கிறத அந்த கவிதையின் மூலம் உணர்த்தி இருக்கிறார் மாணிக்கம் தாக்கூர். செல்வப்பிறந்தகை சொல்ற மாதிரியே இருக்கு. யாரை வேணான்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூரும் சரி, ஜோதிமணியும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, ராகுல் காந்தி சொல்லாமலாம் இவ்வளவு பண்ணியிருப்பாங்க, ராகுல் காந்திக்கு தெரியாமலாம் செஞ்சுருப்பாங்க. ராகுல் காந்தி முதல் வட்டத்தை சார்ந்தவர்கள், ராகுல் காந்தி சொல்லித்தான் இத்தனையும் பண்ணியிருப்பாங்க. இவர்கள் எந்த அளவுக்கு ராகுல் க்ளோஸோ அந்த அளவுக்கு கேசி வேணுகோபாலும் க்ளோஸ். இப்போ ராகுல் காந்திக்கு நெருக்கமான கேசி வேணுகோபால் நாங்கள் தொடர்றோம்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ராகுல் காந்தி பேச சொல்லி கடைசியில் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து கூவோன்னு கூவி கடைசியில் இன்றைக்கி என்னாச்சு, மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு கேலி பொருளாகி விட்டார். ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் இன்னைக்கு வந்து அதாவது ஒரு பெரிய சீரியஸான சர்க்கஸ் போயிட்டு போய் இடையில கோமாளிகள் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க. யார்? ராகுல் காந்தியை நம்பினால. ராகுல் காந்தி எந்த விதத்திலையும் பேசவே இல்லை. இப்போ பெங்களூரில் வச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னால் செல்வ பெருந்தகை மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்தார். வெளியில் செய்தியாளர்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக நான் இங்கே வந்து கார்கேயை சந்தித்து ஆலோசனை கலந்தேன்கிறார். அவங்க 2 பேரும் காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அவங்க மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து நான் விவாதித்தேன், ஏன்னா அவங்க ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை காட்டிலும் ரொம்ப மோசமாக தளபதி, ராஜகண்ணப்பன் போன்ற டிஎம்கே பிரமுகர்கள் பேசியிருக்காங்க. எங்கள் கட்சியை பற்றி இவ்வளோ மோசமாக பேசினவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இந்த கட்சியுடைய மாநில தலைவருங்கிற முறையில் செல்வ பெருந்தகை முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தி இருக்கணும்ல, தன்னுடைய கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தன்னுடைய கட்சியின் அகில இந்திய தலைவரை வலியுறுத்தக்கூடிய செல்வ பெருந்தகை தன்னுடைய கட்சியை இழிவுபடுத்திய திமுக காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வலியுறுத்தவே இல்லை. கிட்டத்தட்ட அவர் திமுகவின் பிரதிநிதி போலவே நடந்து கொள்ளுகிறார். ஆனால் இன்னைக்கு செல்வ பெருந்தகையால் சர்வை பண்ண முடியுது. ஆனால் ராகுல் காந்தியுடைய தீவிர ஆதரவாளரான ஒரு மாணிக்கம் தாக்கூரோ, ஜோதிமணியோ, இல்லாட்டி பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு கேலி பொருள் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க பெருசாக கூப்பாடு ஓட்டுறது இந்த மாதிரிலாம் சொன்னது எதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லாமல் போச்சு. இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ மாணிக்கம் தாக்கூரையோ பிரவீன் சக்கரவர்த்தியோ நாளைக்கு ஒரு டிஎம்கேக்காரர் பார்த்தா எவ்வளோ ஒரு கிண்டலான புன்னகையோடு பார்ப்பாரு. என்னவோ ரொம்ப பேசினீங்க பாஸ், இப்போ என்னாச்சு, வாங்க அடுத்த தடவை நீங்கள் தான் விருந்தத்தில் நிற்க போகிறீங்களா கேட்பாங்கல்ல. எந்த இடத்துக்கு கொண்டு வந்து ராகுல் இறக்கி விட்டார் பாவம். இதுதான், ஏன்னா ராகுலை நம்பி யாருமே அரசியல் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் ராகுல் காந்தியுடைய மனசாட்சி என்று சொல்லப்பட்டவர் ஜோதிராதித்ய சிந்தியா. நல்லா பேசணும், நல்லா பழகிட்டு தான் இருந்தார். ஆனால் மத்திய பிரதேசில் எலெக்ஷன் வர்றப்போ அவர் வந்து வயதான கமல்நாத்தை தான் சிஎம் ஆக்கினாரே ஒழிய சிந்தியாவை சிஎம் ஆக்கலை. அதே போல் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சச்சின் பைலட்
ரொம்ப நெருக்கமானவர். ஆனால் ராஜஸ்தானில் எலெக்ஷன் நடந்து அவங்க காங்கிரஸ் எலெக்ட் ஆனப்போ ஒரு நடுவயதுக்காரர் ஒரு அடுத்த தலைமுறை வரட்டும்னு ஆசைப்படலை. சச்சின் பைலட்டை ஆதரிக்கல, அசோக் கெலட்டை தான் ஆதரிச்சார். காரணம், ராகுல் காந்திக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் உண்டு. என்னன்னா, இந்த விதமான ஒரு சின்ன வயசுல இருக்கிறவங்களை இப்பயே வளர்த்து விட்டா எதிர்காலத்தில் தனக்கு போட்டியாக அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர் வந்து ஒரு மினிமமே 70 வயசு கடந்தவங்களா வச்சுக்கிறது. ஏன்னா அவங்களால இவருக்கு த்ரெட்டே கிடையாது. அதனால தான் 83 வயசு கார்கே வந்து தலைவர். ஏன் இன்னைக்கு தைரியமாக பிஜேபினால 45 வயசு நிதின் நபீனை தலைவராக்க முடியுதுல்ல. இவங்க அது மாதிரி 2 பங்கு வயசுள்ள ஒருத்தரை வந்து தலைவராக்கியிருக்காங்க. என்னன்னா, ராகுல் காந்திக்கு ஒரு அச்சம், அவருக்கு அவர் மேலேயே கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு திறமையற்றவர்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இல்ல, ஒருவேளை காங்கிரஸ்ல ராகுலை தாண்டின அதிகார மையம் சக்தி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஏன்னா மாணிக்கம் தாகூரும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, நிச்சயமாக ராகுலோட நான் என்ன சொல்றேன்னா, ராகுலை தாண்டி, கரெக்ட், நல்ல கேள்வி, அதிகார மையம் இல்ல உண்மையில இருக்கா? இப்ப இல்ல சொல்றேன். இப்போ ரீசெண்டா பேசுறப்ப கூட ஒரு பிரஸ் மீட்ல, அதாவது சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கு இடையிலான டசில் வந்தப்போ மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார், இந்த மேலிடத்தை கேட்டு நாங்கள் முடிவு செய்வோம்னு. அவர் தான் அகில இந்திய தலைவர், அதை மறந்துட்டார் ஒரு நிமிஷம். அவர் வந்து மேலிடம்ங்கிறாரு. அவர் தான் சார் மேலிடம். அவருக்கு மேல ஒரு மேலிடம் உண்டுன்னா இவர் கீழிடம்னு அர்த்தம். அப்படின்னா அந்த மேலிடம் யாரு? ராகுல் தானே. இப்ப சோனியா காந்தி பெருசா டிசைட் பண்றது இல்லைங்க. சோனியா காந்தி டிசைட் பண்ண, அதனால தான் அவங்க ராஜ்யசபால போய் உட்காந்துட்டாங்க. இல்ல, ஆனா நேரடியா தேர்தல் மக்கள் தொடர்பானது எல்லாத்தையும் ராகுல் காந்தி டிசைட் பண்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா சொல்லுங்க. திமுக தரப்புல இருந்து சொல்லும்போது ராகுலுக்கு வேணா இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கலாம். சோனியா வந்து எப்பவுமே திமுக கூட்டணியை விரும்புவா. சோ இதுல சோனியா மட்டும் இல்ல, மல்லிகார்ஜுன கார்கேயும் திமுகவுடன் தான் கூட்டணிங்கிறத விரும்புறாங்க. சிதம்பரம் வந்து திமுகவுடன் கூட்டணிங்கிறதா விரும்புறாரு. கார்த்தி சிதம்பரம் திமுகவுடன் கூட்டணிங்கிறதா விரும்புறாங்க. அதே நேரத்தில் ராகுல் காந்தி விரும்பவில்லை. ராகுல் காந்தி விரும்பல. விரும்பாத நிலையிலேயே இந்த முடிவை நோக்கி அவங்க போயிருக்காங்க. எப்படி? இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இது வந்து கம்பேரிட்டிவா நம்ம பார்ப்போம். பீகார்ல ராகுல் விரும்பியபடியே எல்லா அரசியலும் பண்ண முடிஞ்சது. அவர் நினைச்சபடியே மிக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட முடிஞ்சது. இப்ப நடந்து முடிந்த பீகார் தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் கூட யார் சொன்னதையும் கேட்காம 70 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. இந்த தடவை 61 தொகுதிகளில் போட்டிக்கிட்டாங்க. ஆனால் வெறும் 6 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. அது வேற விஷயம். அந்த 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் இன்னைக்கு காங்கிரஸ்ல இல்லை, என்டிஏவுக்கு வந்தாச்சு. ரைட். பீகார்ல அவரால் அவர் நினைச்சபடியான ஒரு அரசியலை கொண்டு செலுத்த முடியுது. தமிழ்நாட்டில் அவர் நினைச்சபடியான ஒரு அரசியலை கொண்டு செலுத்த முடியுது. என்ன காரணம்? என்ன காரணம்னா, பீகாரை பொறுத்தளவில் பீகாரில் அவங்க அசோசியேட் ஆகியிருக்கக்கூடிய அந்த கூட்டணி தோல்வி அடையக்கூடிய கூட்டணி. அது ஜெயிக்கிறது எப்போவாது அசந்தர்ப்பமா நடந்தா தான் உண்டு. அது ஜெயிச்சது இல்லை அண்மை காலத்துல. எப்போதுமே தோல்வி அடையக்கூடிய கூட்டணி. ஆனால் இவங்க 2019 இது தொடர்ச்சியா டிஎம்கே கூட்டணியில் அங்கத்துவம் பெற்று தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். சோ இந்த கூட்டணி ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக இதுவரை இருந்து வந்திருக்கிறது. அதனால இப்பவும் தொடரும்னு அவங்க நம்புறாங்க. பட் கள ஆய்வுகள் அப்படி இல்லை, அது வேற விஷயம். ஆனால் நீங்க பிரசிடென்ட்ஸ்ன்னு பாருங்க, ஏற்கனவே இருக்க ட்ராக் ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருந்திருக்கு. காங்கிரஸ் வந்து போட்டியிட்ட இடங்கள்ல ஒரு 90% அதிகமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த அளவுக்கு மகசூல் அவங்களுக்கு வேற எங்கேயும் கிடைச்சதில்லை. அப்படிங்கிறப்ப எனக்கு டிஎம்கே வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு? ராகுலுக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிரும் போல இருக்கு, அதனால வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அப்ப என்ன ரீசன்? அப்புறம் இப்ப ஒரு கேள்வி இருக்கு, அப்படின்னா எதுக்கு வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த ரிவல்ட் பண்ணாங்க? இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கூடுதல் தொகுதிக்காக. இந்த 25 தொகுதியை 35 40ன்னு ஆக்கணும். அவங்களுடைய டார்கெட் 41 சார். ராகுல் காந்தி கனிமொழிட்ட சொன்னதே அதுதான்னு கேள்விப்பட்டேன். 41 தொகுதி. இந்த என்ன 41 தொகுதி கணக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 38ல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு தொகுதி, 38.
கன்னியாகுமரியில் கூடுதலாக ஒரு 3 தொகுதி, 38 + 3 41 தொகுதி. இதுதான் அவங்க ஐடியா. அதே போல் ராஜ்யசபா எம்பி, அப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் 20% சீட்டு, இதெல்லாம் ராகுல் காந்தியோட ஐடியா. இதுக்கான ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக தான் இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 5000 ரூபாய் ஸ்கீம் அப்படிங்கிறது இவங்க திட்டத்தை பணலாக்கிருச்சு. ஆனால் வேணுகோபாலோட இன்டர்வியூவில் ஒரு சில கிரே ஏரியா இருக்கு. குறிப்பாக வந்து விஜயோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து கற்பனையான கேள்வி, பதில் சொல்ல முடியாது. கேட்டகரிக்கெல்லாம் விஜயோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் விஜயுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொல்றாரு. விஜயோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, திமுக மாணிக்கம் தாகூர் அதுக்கப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுத்தால்தான் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பே விடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. அது ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, அவங்க மேல நடவடிக்கை எடுத்தா தான் நாங்க பேச்சுவார்த்தையை தொடங்குவோம்னு டிஎம்கே மேலிடம் சொல்லியிருப்பதாக தகவல் தான். அதிகாரப்பூர்வமாலாம் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணிடல அந்த விதமா. ஆனால் இவங்க தான் இறங்கி வந்துட்டாங்களே. இவங்க இறங்கி வர்றப்போ அவங்க அந்த கோரிக்கையும் ரொம்ப அழுத்த மாட்டாங்களே. ஏன்னா அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிரும்ல. ஏதோ அவங்கள மட்டும் தனியாக பனிஷ் பண்ண மாதிரி, அது ஏதோ டிஎம்கே கை ரொம்ப ஓங்கின மாதிரி காட்டிடும்ல. ஆக்சுவலாக கை ஓங்கித்தான் இருக்கு, அதை ரொம்ப காட்டிடும். அப்படின்னா களத்தில் வந்து 2 பேரும் ஜெல்லாக மாட்டாங்களே. இப்போவே ஒரு ஸ்டேஜுக்கு போயாச்சு. என்னன்னா, இனி கூட்டணி முறிஞ்சால் என்ன எஃபெக்டோ அதுதான் இந்த கூட்டணியோடு இருந்தால். இப்போ காங்கிரஸும் டிஎம்கேயும் கூட்டணியாக களத்தை சந்தித்தாலும் 2 பேரும் ஜெல்லாக மாட்டாங்க. குறிப்பாக சவுத்தில் ஜெல்லே ஆக மாட்டாங்க. அந்த இடத்துல கடந்த காலத்தில் என்டிஏவை பார்த்து இவங்க பரிகாசம் பண்ணி என்னென்ன கிண்டல் அடித்தாங்களோ. என்னங்க என்டிஏல அப்படியே நீங்கள் சேர்ந்தாலும் ஏடிஎம்கேயும் பிஜேபி ஜெல்லாகுமா அப்படின்னு கேட்டாங்களே. இன்னைக்கு அந்த இடத்துக்கு டிஎம்கே கூட்டணி வந்திருக்கு. ஸோ காங்கிரஸோடைய ஓட்டுகள் திமுகவுக்கு போகிறது கஷ்டம். எஸ், அதே போல தான் டிஎம்கேக்காரங்க காங்கிரஸுக்கு போடுவாங்களாங்கிறது டவுட்டு. இப்போது மும்முனை போட்டி மாதிரி இருக்குங்க. இல்லை தாவேக்காவும் நிற்க போகுது. தாவேக்காவை தனியாக அம்போன்னு ஆக்கிட்டாங்க, ரைட்டா? இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் நிற்கிற இடத்துல எதிர்த்து தாவேக்கா நின்றுன்னா டிஎம்கேக்காரங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அதுக்காக டிஎம்கேக்காரங்க ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கோ பிஜேபிக்கோ போட போகிறதில்ல, தாவேகாவுக்கு போட்டுருவாங்க. காங்கிரஸுக்கு கிடைக்காது. இதே போல காங்கிரஸ் வைஸ் வர்சா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே நிக்கிற இடத்துல அவங்க தாவேகாவுக்கு போட்டு போயிடுவாங்க, அவங்களுடைய நேச்சுரல் அலை அப்படின்ட்டு. சரி, இந்த அளவுக்கு இப்ப திமுகவுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது நல்லா தெரியுது. ஆனா இது வந்து கூட்டணிக்குள்ள இது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல். 2026 ஒரு சட்டமன்ற தேர்தல். 2024 பாஜக ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை தலைமையில் நம்ம வந்து தனியாக போட்டிடலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு 12% வாங்கினாங்க. 2014 அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. இது சட்டமன்ற தேர்தல் தானே, ஜெயிச்சாலும் மத்திய சபையிலும் இல்லை, இடம் கொடுக்க போகிறது இல்லை. அப்படிங்கிற போது காங்கிரஸ் தனியாக நின்னோ இல்லை தாவேக்காரனோ ரிஸ்க் எடுக்கலாம் இல்லையா? அது ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா? அது உங்களுக்கு தெரிஞ்ச ராஜதந்திரம் ராகுலுக்கு தெரியலை. இதுதான் ராகுலுடைய அரசியல். ஒரு அபத்தமான அரசியலை முன்னெடுப்பார். ஆக்சுவலாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் அவர் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்க முடியும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ அவர் மட்டும் நம்ம டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில் வர்றது, அதே நேரத்தில் தாவேக்காவோட அலையன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தார். அது என்ன விதமாக இருந்திருக்கும் அப்படின்னா, அவருக்கு திட்டவட்டமாக பாண்டிச்சேரியில் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும். நான் பாண்டிச்சேரிக்குள்ளே விஜய்க்கு ஒரு நல்ல க்ளவுட் இருக்குது, ஏற்கனவே காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதனால அவங்க அமைக்கிறது, அதாவது ஆட்சி அமைக்கிறது உறுதியாக இருக்கும். கேரளாவில் ஆல்ரெடி அவங்க அமைக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அதை வந்து வெற்றியை வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரியாக விஜயோடு சேர்ந்து மாற்றியிருக்க முடியும். கேரளத்தில் விஜய பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒரு சாதாரண வெற்றியை ஸ்வீப்பாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். இப்போது அந்த 2 வாய்ப்பையும் அவங்க நழுவ விட்டாங்க. அப்படி விட்டுட்டு இப்போ இங்கே கிடைக்கிற ஒரு 10-20 தொகுதிக்காக டிஎம்கேயோட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து என்ன பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்னு. இப்போது கொஞ்சம் இதையே இன்னொரு விதமாக பார்க்கலாம். இப்போது ஒருவேளை டிஎம்கேயுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் சொல்லியிருந்தார்,
2024 எடப்பாடி என்ன அறிவித்தாரோ அதற்கு சமமான அறிவிப்பாக இது இருந்திருக்கும். 2024 எடப்பாடியார் என்ன பண்ணாரு, அவருக்கு முக்கியத்துவமற்ற ஒரு தேர்தலில் கரெக்டாக என்டிஏலேருந்து புல் அவுட் பண்ணி பிஜேபிக்கு அதிமுக எந்த அளவுக்கு தேவைங்கிறத உணர்த்தினார். இப்போ அதே போல் இவங்க புல் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், டிஎம்கேனுடைய வெற்றிக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தேவைங்கிறத அவங்க உணர்த்தி இருக்க முடியும். அப்படி உணர்த்துவதன் மூலம் அவங்களுக்கு தேவையான 2029 தேர்தலில் கூடுதல் ரொம்ப கையை ஒங்கி அவங்க பேரம் பேசியிருக்கலாம். அருமையான வாய்ப்பை அவங்க நழுவ விட்டாங்க. இது அவங்களுக்கு ராஜதந்திரம் கிடையாது. குறிப்பாக ராகுலுக்கு ஒன்றுமே தெரியாது. இது அப்படியே நம்ம ஸ்டாலின் சைட்லேருந்து யோசிப்போமே. ஸ்டாலின் சைட்லேருந்து சரி நீங்கள் இவ்வளோ ஓவராக பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் உள்ளே வச்சாலும் ஜெல் ஆகாது, சரி நீங்கள் கிளம்புங்கப்பா, நான் ராமதாஸையும் தேமுதிக வச்சு நான் காம்பன்சேட் பண்ணி எங்களை ஜெயிக்க தெரியும் அப்படின்னு திமுக தலைமையும் ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்களும் எடுக்கலையே. அது முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், விஜய்னு ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார். அவர் எவ்வளோ ஓட்டை பிரிப்பார், அதனால டிஎம்கேக்கு எவ்வளோ சேதம்னு யாருக்கும் தெரியல. இப்போ நான் சில முக்கியமான டிஎம்கே சைட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தரவுகளை நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த கட்சியிலேருந்து தாவேக்காக்கு வாக்குகள் பிரியுங்கிறத பற்றி ஒரு சர்வே எழுதிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தரப்புலேருந்து, டிஎம்கே அந்த கூட்டணி அந்த இதுலேருந்து 12லேருந்து 13% தாவேக்காவுக்கு போகுது. சீமான்ட்டேருந்து 17லேருந்து ஒரு 20% வரைக்கும் போகுது. என்டிஏலேருந்து 4லேருந்து 5% வரைக்கும் தாவேக்காவுக்கு போகுது. அப்போது தாவேக்காவுக்கு அதிகம் போகிற வாக்குகள் மிக அதிகமாக சீமான்ட்ட இருக்குது, 17% மேலே. ஒரு 12-13% வரைக்கும் டிஎம்கேக்கு இருக்குது. இல்லை, சீமான் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறது இல்லை. அதனால அவர்கிட்டேருந்து எவ்வளோ பிரியதுங்கிறது ஒரு பெருசாக நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை, அது இம்மெட்டீரியல். ஆனால் டிஎம்கேட்டேருந்து ஒரு 12-13% பிரியுதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறப்போ இவர் என்ன விதமான ஒரு ப்ளே பண்ணுவார், எவ்வளோ ஸ்பாயில் பண்ணுவார் அப்படிங்கிறது இன்னமும் தெரியாமல் அது வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் காங்கிரஸும் வேண்டாம்னு தூக்கி எறியறது ஒரு பெரிய ரிஸ்கை சுமக்கிற மாதிரில இருக்குது. அப்படிங்கிறப்போ காங்கிரஸை மிரட்டியும் ஆகணும், பணிய வைக்கணும், கேட்ட 25க்கு மேலே போக விடவும் செஞ்சிடக்கூடாது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணியிலையும் இருக்கணும். இப்போ அன்புமணி ராமதாஸ் கையில் தான் மாம்பழம் இருக்குது. திரும்பவும் தேர்தல் ஆணையம் அதை உறுதி செஞ்சுருக்கு. இப்போ பெரியவர் ராமதாஸுக்கு என்ன கிடைக்கும்னே தெரியலையே. கட்சியே அன்புமணிகிட்ட தானே இருக்குது. அப்படிங்கிறப்போ பெரியவரால் அள்ளி அப்படியே கொண்டு வந்துடுவான்னு நம்பி நீங்கள் போயிட முடியுமா? ஆக இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரியாத நிலையில் இவர்களை நம்பி கெடுவதை காட்டிலும் காங்கிரஸை நம்பி கெட்டு போகலாமே. இதுதான் டிஎம்கேட ஐடியா. இப்போ முடிவா இதில் வி ஃபேக்டர், அதாவது விஜய் ஃபேக்டர், ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் கூட ஒரு பிரபல தொலைக்காட்சியில் பேசும்போது விரிவாக பேசியிருந்தீங்க சம்பந்தமாக. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சந்தேகம் வந்து என்னென்னா, நீங்களும் விஜய்க்கு 10% 15% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி ஆனால் என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ ஒருவேளை அவர் 10% 15% கிட்ட அவர் வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம் அப்படின்னா, இது கர்நாடகா மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கொண்டு வராதா? அங்கே வந்து காங்கிரஸ், பாஜக, குமாரசாமியுடைய கட்சிங்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து இங்கே கொண்டு வராதா? அவங்களுக்கு ஒரு சீட் கன்வர்ஷன் இருக்கு இல்லையா? 10-10 15 வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு சீட் கன்வர்ஷன் இருக்கு. பட் விஜய்க்கு மட்டும் அந்த 10-15 வாங்கினாலும் சீட் கன்வர்ஷன் இருக்காது. நம்ம அதாவது இப்போ குமாரசாமி கிங் மேக்கர் ஆன மாதிரி அவர் கிங் மேக்கர் ஆக முடியும். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. ரைட். அவர் அங்கே கிங் மேக்கர் ஆனதுக்கு காரணம் அவர் ஓரளவுக்கான தொகுதியில் அவர் ஜெயிச்சது. இப்போ நாங்கள் விஜய் சம்மந்தமாக பேசுகிறப்போ எவ்வளோ % ஓட்டு கிடைக்கும் தான் பேசுகிறோம். எவ்வளோ சீட்டு ஜெயிப்பார்னு சொன்னோமா? சீட்டு அவர் ஜெயிக்கவே மாட்டார். 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிச்சால் அதிசயம். அதிகபட்சம் அவர் சிங்கிள் டிஜிட்டில் தான் ஜெயிப்பார். தமிழ்நாடு மாதிரியான பெரிய மாநிலங்களில் அதுலேயும் ஒரு பவர்ஃபுல் தேர்ட் பிளேயர் வர்றப்போ இன் ஜென்ரல் யார் ரூலிங் பார்ட்டியோ அந்த ரூலிங் பார்ட்டியை தான் அவர் அஃபெக்ட் பண்ணுவார். 2006 எக்ஸாம்பிள். 2006 விஜயகாந்த் உள்ளே வர்றார். 2001 to 2006 ஜெயலலிதா ஆட்சி. அவர் கட்சி ஆரம்பித்து களம் கண்டபோது ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது. ரைட்டா?
அந்த தேர்தலில் அவருடைய முதல் சட்டப்பேரவை தேர்தலில் விஜயகாந்த் பெற்றது 8.5%. அதில் ஜெயலலிதா பாதிக்கப்பட்டார். அதே நேரத்தில் ஓரளவு தொகுதிகளை அவர் கைப்பற்றியதன் காரணத்தினால டிஎம்கேக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 96 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. வெளியிலிருந்து காங்கிரஸ் தந்த ஆதரவின் அந்த அடிப்படையில் கலைஞர் 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை நடத்தினார். அன்னைக்கு காங்கிரஸுக்கு 34 சீட்டு கிடைச்சது. சரியா? விஜயகாந்த் எவ்வளோ ஜெயிச்சா 1. இதுதான். அதே போல் இந்த தடவை அவர் விஜயகாட்டிலும் கூடுதலான அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார். அவர் வாக்குகளை பிரிக்கின்ற காரணத்தினால ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஆனால் நீங்கள் சொன்ன 2006 எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனால் 2016 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் நல கூட்டணி வாங்கிய வாக்குகளால் பாதிக்கப்பட்டது திமுகவா தான் இருக்கு. அதாவது அட்வான்டேஜ் ஏடிஎம்கே ஆளுங்கட்சிக்கு தான் அட்வான்டேஜ். ஒரு தேர்ட் பிளேயர் வந்தா அங்க நீங்க ரூலிங்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருந்ததேன்னு கேட்குறீங்க. ஆமா, ரைட், நல்ல கேள்வி. அதாவது 2016 மக்கள் நல கூட்டணின்னு இருந்து 6 கட்சிகள் சேர்ந்து 6% வாக்குகளை பிரித்தார்கள். சரி, அன்னைக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்க, திரும்ப ஜெயலலிதா தானே ஆட்சிக்கு வந்தாங்க. ரூலிங் பார்ட்டி அஃபெக்ட் பண்ணவே இல்லை. தப்பு, ரூலிங் பார்ட்டி தான் அஃபெக்ட் ஆச்சு. 2011 160 தொகுதிகளில் போட்டியிட்டு 150 தொகுதிகளில் வென்ற ஜெயலலிதா 2016 அத்தனை தொகுதிகளிலும் போட்டிட்டு 134 தொகுதிகள் தான் ஜெயிச்சாங்க. புரியுதா? கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பெருமளவு ஏடிஎம்கேக்கு தொகுதிகள் குறைந்தன. ஆளுங்கட்சி அஃபெக்ட் ஆச்சு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் எதிர்கட்சியாக டிஎம்கே அமர்ந்தது. 2011 வெறும் 23 தொகுதிகள் வென்ற டிஎம்கே இந்த தடவை 89 தொகுதிகளை பிடித்தது. ஆளுங்கட்சிக்கு நிகராக அவங்க ஜெயிச்சாங்க. அதனால நீங்க இந்த 2016 ரிசல்ட் இருக்குல்ல, அதை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போச்சுன்னு இன்டர்பிரட் பண்ணவே கூடாது. ஆளுங்கட்சி பாதிக்கப்பட்டது, அதனால கெயின் கிடைச்சது எதிர்கட்சிக்கு தான், டிஎம்கேக்கு தான். 23 தொகுதிகளில் வென்ற டிஎம்கே 89 தொகுதிகளில் வென்றது. கொஞ்சம் இப்படி அப்படி 2% அளவுக்கு மாறி இருந்தா அதான் கலைஞர் சொல்லுவார், 1%ல நாங்கள் ஆட்சியை கோட்டை விட்டோம்னு. கொஞ்சம் இப்படி அப்படி மாறி இருந்தால் இவங்க 89 90 இருந்தவங்க 118க்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும். அப்பவும் 2016 ஆளுங்கட்சி தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. எதிர்கட்சிக்கு நஷ்டம் கிடையாதுங்க, லாபம் தான். முன்பு இருந்ததை காட்டிலும் பெருமளவு ஜெயலலிதா குறைந்தார். முன்பு இருந்ததை காட்டிலும் பெருமளவு திமுக அதிக தொகுதிகளில் வென்றது. ஆனா அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுங்கிறது சார் முக்கியம். அதெல்லாம் அது கரெக்ட். ஆட்சியை தக்க வைக்கிறதுங்கிறதுல அந்த தடவை நடந்தாலும் மிக குறைந்த, அதாவது 1% வாக்கு வித்தியாசத்துல ஆட்சியை தக்க வைக்க முடிஞ்சது. ஆமா, இது இதில் தான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். 6% வாக்குகளை பிரிச்சாங்க மக்கள் நல கூட்டணி, ரைட்டா? 6%க்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஜெயலலிதா போராட வேண்டியிருந்தது. 1% வித்தியாசத்தில் தான் ஆட்சியவே அவங்க தக்க வச்சாங்க. விஜய் எவ்வளவு தக்க பெறப்போகிறார்? இப்போ எங்கள் மதிப்பீட்டிலேயே 12லேருந்து 15%. அப்போனா எத்தனை % டிஃபரன்ஸில் இவங்க ஆட்சியை இழப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சொன்ன இந்த 2016 வச்சு தான் நான் பேசுகிறேன். ஒரு 3வது சக்தியாக வெறும் 6% வாங்கின ஒரு கூட்டணியினால் ஜெயலலிதா 1% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். இந்த 6% எஃபெக்ட் அங்கே 1% டிஃப்ரென்ஸ் தான் இருந்ததுன்னா, விஜய் 12-15% காட்டினார்னா இங்கே என்ன ஆகும்? மைனஸ்ல இல்லைங்க போகும். 6%க்கே +1% டிஃப்ரென்ஸ்னா 15% அப்படின்னா வந்ததுன்னா இங்கே ஆளுங்கட்சி சைடில் கீழே போகும், மைனஸ்ல போகும். அப்போ என்டிஏ சைடு 3% 4% அப்படிலாம் போகும் டிஃபரன்ஸ். நேர்காணல் இறுதியான கேள்வி, கன்வின்ஸ் ஆகலன்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயம் தான் கன்வின்ஸ், என்னன்னா 15% 12லேருந்து 15% வாங்குவார் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய உகதிலேயே சீட் கன்வர்ஷன் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அதுதான் எப்படின்னு நான் கேட்குறேன். அதுதாங்க சீட் கன்வர்ஷன்னா, இப்போ தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்லங்க நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக
ஒரு 15-20% வச்சுருந்தாலும் ஒன்றுமே கெயின் பண்ண முடியாது, ஸ்பொராடிக்காக. ரைட்டா? இப்போ உங்களுக்கு உண்டான 15% பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டுமே இருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட தொகுதிகளில் கணிசமாகவே ஜெயிப்பீங்க. ரைட்டா? ஆனால் விஜய்க்கு என்னன்னா தமிழ்நாடு முழுக்க அவரை தெரியும். அவருக்கு ஆமாம் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஸ்கேட்டர்டாக இருக்கிறப்போ ஒவ்வொரு தொழிலும் 20,000, 10,000, 8,000, 30,000 இந்த வாக்குகள் இருக்கும். எல்லா தொகுதியிலும் அவர் வாக்குகள் வாங்குவார். ஆனால் ஒரு தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியாது. இது பீகார் தாங்க. பீகாரில் சீமாஞ்சல் ஏரியாவில் மட்டும் முஸ்லீம்ஸ் ஜாஸ்தி. அந்த இடத்துல மட்டும் ஓவைசி போட்டியிடுகிறார். ஓவைசி அந்த ஏரியாவில் போட்டியிட்ட தொகுதிக்குள்ளே மட்டும் அவர் வாங்கினா மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை வந்து 2%. இந்த 2%க்கு அவருக்கு 5 எம்எல்ஏ கிடைக்கிறாங்க. ரைட்டா? அதே நேரத்தில் சிராக் பாஸ்வானுக்கு இந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய தலித்துகளுடைய சப்போர்ட் இருக்குது. அவர் மொத்தம் 5-6% வாக்குகளை பெறுகிறார். இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு முந்தைய தேர்தலில் சொல்கிறேன். ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. கூடுதல் சதவீதம் பெற்றார், ஆனால் ஜெயிக்கலை. குறைஞ்ச சதவீதம் தான் ஓவைசி வாங்கினார், ஆனால் 5. ஏன்னா கான்சென்ட்ரேட்டட். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்னாலே ஒரு 3 தொகுதி ஜெயிப்பாங்க. காரணம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கான்சென்ட்ரேட்டடாக அவங்களுடைய ஓட்டு இருக்குது. அதுதான் அவங்களுடைய பலம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே மாதிரி. விஜய் அது மாதிரி விஜய் கொஞ்சம் கூடுதலாக வாங்குவார், கொஞ்சம் சைஸபிளாக வாங்குவார், ஆனால் எந்த தொகுதியும் ஜெயிக்க மாட்டார். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம். விஜய் ஜெயிப்பாரா எம்எல்ஏவா? விஜய் ஜெயிப்பதே கடினம். ஒருவேளை பயங்கரமாக எஃபர்ட் போடலாம். அந்த ஒரு தொகுதியை மட்டும் அவருடைய ரசிகர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று அப்படிலாம் செஞ்சு ஒருவேளை ஜெயிக்கலாமா என்னமோ தெரில. அநேகமாக அவர் நின்னார்னா ஒருவேளை சென்னைக்குள்ளே ஒரு பாதுகாப்பான தொகுதியை தேர்ந்தெடுப்பார்னு நினைக்கிறேன். சென்னைக்கு வெளியில் போனால் விஜயே ஜெயிக்க மாட்டார். அதை இன்னைக்கு சொல்கிறேன். செங்கோட்டையன் நல்ல கேள்வி. ஏன்னா நேற்றுக்கும் முந்தா நேற்றுக்கு தான் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கள ஆய்வே பண்ணியிருக்கோம். எல்லா இடத்தையும் நாங்கள் இது பண்ணி கம்ப்ளீட்டாக டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இன்டர்வியூ எடுத்ததை ஒரு ஆதாரத்துக்காக வேணும்னு எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ தரவுகளாகவே சேகரிச்சிருக்கோம். அவருடைய சொந்த ஊரான அந்த குள்ளம்பாளையம் அந்த ஏரியாவில் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. அங்கே ஒரு 1,200 ஓட்டு இருக்கும் இந்த ஏரியாவில். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே அவருடைய ஏதோ ஒரு விதத்தில் சொந்த பந்தமாக இருக்காங்க. பங்காளிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, சித்தப்பா மகன்றாங்க, என்னமோ நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி. அங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த 1,200 ஓட்டில் ஒரு 90% ஓட்டு அவருக்கு தான் போகலாது. அப்புறம் நம்பியூர் ஒன்றியம்னு ஒரு பகுதி இருக்குது. அது ஓரளவு அவருடைய செல்வாக்கு மண்டலமாக இருக்குது. அதில் வந்து செல்வாக்கு மண்டலம்னா இங்கே குள்ளம்பாளையத்தில் கிடைக்கிற மாதிரியா ஒரு 90% தான் கிடைக்காது, 30% வரைக்கும் கிடைக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஏடிஎம்கே வாங்குகிறது, அதுக்கப்புறம் டிஎம்கே வாங்குகிறது. இந்த 2 பகுதி தவிர கோபிச்செட்டிப்பாளையம் முழுக்க ஏடிஎம்கேக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது. உண்மையை சொல்கிறோன்னா அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டி என்பது அதிமுகவுக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான். இதில் இப்போ நாங்கள் கணிச்சிருக்கப்படி ஏடிஎம்கே ஒரு 4% லீட் பண்ணுவாங்க. 4% லீடிங். டிஎம்கே செகண்ட் பிளேஸ் இருக்குது. தேர்ட் பிளேஸில் செங்கோட்டையன் இருக்கிறார். இந்த உறுதியாக சொல்கிறேன். அதுலேயும் கோபி சிட்டியில் செங்கோட்டையனே இல்லை, கோபி டவுன்லலாம். ஸோ செங்கோட்டையன் ஜெயிப்பதே கஷ்டம், விஜய் சென்னை தான் கஷ்டம். எஸ். ஆனால் அவர் பாதுகாப்பாக சென்னைக்குள்ளே தான் நிற்பார். விஜய் நின்றால் சென்னைக்குள்ளே தான் நிற்பார். ஆனால் சென்னை திமுகவுடைய கோட்டையாச்சு. எஸ். இதுதான் டிஎம்கே பரவலாக தோல்வியடைய போகிறதுல இது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. டிஎம்கேடைய கோட்டையில் விஜய் நிறையா ஓட்டை போடுகிறார். அதன் காரணத்தினால அதன் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டு 2 பேரும் ஜெயிக்காமல் ஏடிஎம்கே ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே இந்த கருத்து கணிப்புலையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் கூட நீங்கள் பேசுங்க, அதில் கூட சொல்லியிருக்கேன். விஜய்க்கு வந்து அவருக்கு கிடைக்கிற ஓட்டுகளில் பெருவாரியான ஓட்டு அர்பன்லேருந்து தான் வருது. ரூரல் சைடு ஒன்றுமே கிடையாது அவருக்கு. சென்னையில் அவர் கொஞ்சம் அதிகமாக ப்ரெசன்ஸ் இருக்குது. சென்னையில் அவர் சென்னையில் வாங்கக்கூடிய எல்லா ஓட்டுமே பெரும்பாலான ஓட்டு டிஎம்கேயுடைய ஓட்டு. போன தேர்தலில் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க தான் இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அப்படிங்கிறப்போ சென்னையில் பெருமளவு வாக்குகளை திமுக இழக்கும்.
விஜயினால் இழக்கப் போகிறது. அதனால பை சான்ஸ் ஒரு லக்கு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தான் போயிட்டு சென்னையில் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் டிஎம்கேக்கு இடையில போட்டி அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் சென்னைக்குள்ள மட்டும்தான் அந்த மாதிரி காட்சி பல தொகுதிகளில். ஆனால் சென்னையிலேயே 16 தொகுதி இருக்கு. ஆமாம், 16 தொகுதி இருக்கு. அதில் இந்த மாதிரி போட்டி இருக்கு. ஆனால் கடந்த முறை பெற்ற ஏராளமான வாக்குகளை டிஎம்கே விஜயிடம் இழக்கிறது. அந்த மாதிரி வந்த வாக்குகள் அப்புறம் விஜய்க்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரசிகர்கள் வாக்குகள் இது சேர்ந்து தான் வருது. அப்படிங்கிறப்போ சென்னையில் இருக்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே வெற்றி பெறக்கூடியவங்க ரொம்ப அதிகபட்சம் 1%-3% மார்ஜினில் தான் ஜெயிப்பாங்க. எப்படி வேணாலும் போகலாம். இப்படி அப்படிமா ஆகுது. நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.